திமுகவோட தானே கூட்டணி அமைச்சிட்டே இருக்காரு. திமுகவோட கூட்டணி அமைச்சா என்ன தப்புன்றேன்? இல்ல அது இப்போ உங்களை திருமாவர்களை திமுக என்ன தமிழ்நாட்டுல தீண்டத்தகாத கட்சியா? அப்படி இல்ல. அப்புறம் நமக்கு ஒரு இப்ப திமுகவை பிடிக்காதவங்க கூட திருமாவர்களை இல்லங்க, திமுகவை பிடிக்காதவன் தான் தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்கான். திமுகவை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அரசியல் பண்றதுக்கு தான் ஒரு கூட்டம் சுத்திட்டு அலையுது. பிஜேபி ஒரு கூட்டம், அதிமுக ஒரு கூட்டம், சீமானும் திமுகவை தான் கார்னர். இப்ப புதுசா வந்திருக்க விஜயும் திமுக தான். அப்ப எல்லாரும் அந்த திமுக மேல கார்னர் பண்றாங்கன்னா அங்க ஏதோ ஒரு சக்தி இருக்குல்ல. அந்த சக்தி என்னங்கிறது அங்க அரசியல் இல்ல. நான் கேட்க திமுகவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறது ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு அரசியல் ஒளிஞ்சிட்டு இருக்குது. நீங்க எல்லாருமே என்னன்னா இந்த ஊடகங்கள் எல்லாம் புரோபகண்டா பண்றது திமுக தனிநபரை நோக்கி, அதாவது அந்த கட்சியில இருக்கிற தனிநபர்கள் செய்யக்கூடிய தவற அந்த கட்சியில ஒரு குடும்பமே அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரோபகண்டா இருக்குல்ல, அது மோசமானது. அது உண்மைதானே. ஒரு குடும்ப அரசியல் தானே நடந்த. எந்த கட்சியில குடும்ப அரசியல் இல்ல? அதிமுக எடுத்துக்கலாம். அதிமுக இல்லையா? இல்லையே, ஒரு தொண்டன் தானே இப்ப கட்சி நடத்திட்டு இருக்காரு. எந்த தொண்டன்? எடப்பாடி தொண்டனா இருந்து. எடப்பாடி தொண்டன். எடப்பாடி வீட்டுல யாரும் அரசியலுக்குள்ள இல்ல சொல்ல முடியுமா? ஒரு கட்சியின் தலைமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமாங்க, ஆமா. அது என்ன தப்புன்னு கேக்குறேன். வானத்துல இருந்து குதிக்கலையே. இந்த மண்ணுல வேலை பாக்குறோம், இந்த மண்ணுல இந்த மக்களுக்காக உழைக்கிறோம். இப்ப நான் என் பிள்ளை நாளைக்கு அரசியலுக்கு வரும். நான் இன்னைக்கு அரசியல்வாதியா இருக்கேன். நீங்க அந்த கட்சியை கார்னர் பண்ணணுங்கிறதுக்காக வைக்கக்கூடிய மட்டமான அரசியல் இதெல்லாம். அரசியல்வாதியோட பையன் அரசியல்வாதி ஆகிறதுல என்ன தப்பு? ஆனா தலைவனுடைய பையன் தான் தலைவன். அது அந்த கட்சி பிரச்சனைங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல இப்போ திமுகவை திமுகங்கிற அந்த கட்சி பிரச்சனை, அந்த கட்சியோட நிர்வாக பிரச்சனை. அதுக்குள்ள எப்படி மத்தவங்க கருத்து சொல்ல முடியும்? நீங்க திமுக காரனா? இல்ல 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 இல்ல, உங்களுக்கு அந்த ரைட்ஸே கிடையாது முதல்ல. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப எனக்கு இப்ப திமுக பிடிக்காது. நான் ஐயா திருமாவர்களை பின்பற்றணும்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு பிடிக்காத கட்சியில ஐயா இருக்கிறாரு. நான் விசிகாவில் இருக்கேன். எனக்கு நான் திருமாங்கிற அந்த மனுஷனை பார்த்து நான் இல்ல, அவருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல் இருக்கு, ஒரு சித்தாந்தம் இருக்கு, ஒரு ஐடியாலஜி இருக்கு. அதுதான் முக்கியங்க. நீங்க எந்த தலைவருமே நீங்க அப்படி பார்த்து ஒரு கட்சிக்குள்ள, ஒரு அமைப்புக்குள்ள, ஒரு இயக்கத்துக்குள்ள போனீங்கன்னா தான் நீங்களும் அந்த அரசியல் களத்துல உங்களை நிலைநிறுத்திக்க முடியும். அப்படி மக்களுக்கு சரியான அரசியலை செய்ய முடியும். சும்மா ஒரு தனிநபரை நோக்கி எனக்கு இவரை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி போனீங்கன்னா அதுல எந்த அர்த்தமும் கிடையாது. விஜய சொல்றீங்க? விஜய சொல்றீங்களா? விஜய் கூட எடுத்துக்கலாம். இப்ப இருக்கிற கூட்டம் அதான். எப்பவுமே சொல்றேன், ஒரு தலைவரை ஃபாலோ பண்ணணும்னா அந்த தலைவருக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் தான்